ஹாய், வெல்கம் பேக் டு யாஷிகா vlog. இன்னைக்கு என்ன vlog நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம சேனலை புதுசா பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து ஆல் என்ற ஆப்ஷனை கண்டிப்பா ப்ரெஸ் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே வருங்க. இது வரைக்கும் பொறுமையா இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் கொஞ்சம் எனக்கு வீடியோ போடவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அடுத்த வீடியோ லாஸ்ட் வீடியோ விட சாரிங்க. அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துடும். அதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆல் என்ற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம வந்து வெற்றிலை தீபம் வந்து 3வது வாரமா கண்டினியூவா கோயிலுக்கும் போயிட்டு வந்து 3வது வாரமாவும் வீட்லயும் செஞ்சிட்டு இருக்கோம். இதனால எனக்கு என்னென்ன நடந்ததுன்றத பத்தி லாஸ்டா 2வது வார வீடியோலயும் நான் சிலது சொல்லியிருப்பேன். அது இல்லாம அதனுடைய கண்டினியூட்டியா இந்த வாரம் எனக்கு என்ன நடந்ததுன்றத பத்தியும் நான் சொல்றேங்க. கண்டிப்பா மறக்காம பாருங்க. பொறுமையா கடைசி வரைக்கும் இருந்தும் பாருங்க. கோயில்ல ஒரு நல்ல விஷயம் நடந்ததுங்க, அதை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு வீடியோவும் எடுத்திருக்கேன். நீங்க பார்க்காதவங்க கண்டிப்பா ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்கேன், மறக்காம பாருங்க. இதுலயும் பாருங்க. இன்னைக்கு காலையில வந்து ரொம்பவே நல்லபடியா வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆகிடும் டியூஸ்டேன்றதுனால. ஏன்னா முன்னாடியே நமக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கிறதால நம்ம வந்து காலையிலே சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு கோலெல்லாம் போட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய காலை வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு காலைல பசங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாடு எடுத்துட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம காலையில் பசங்கள்லாம் செஞ்சு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போவோம். 10 மணிக்கு மேலே அந்த மாதிரி தான் வந்து ஒரு வாட்டியும் போயிருக்கோம் 2 வாரமும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வாரம் இதுக்கு முன்னாடி கோயிலுங்களுக்கு போனாலும் அந்த மாதிரி தாங்க போவோம், இந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம். ஆனால் இந்த முறை வந்து உங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து கஸ்டமர் வருவாங்கன்னு சொன்னதால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 10 மணிக்கு கஸ்டமர் வருவாங்கன்றதால சரி காலையில் சீக்கிரமாக நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டு ராஷிக்காக டிஃபன்ல எல்லாமே கொடுத்துட்டு காலையில் நாங்கள் அங்கே போகும்போது கரெக்டாக உள்ள என்ட்ரு ஆகும்போது 9 o'clock இருக்கும். அந்த டைமில் கரெக்டாக வந்து கீழே வந்து நீங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள், உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து இந்த தேர் எடுத்துட்டு போகிறது, வீதிக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லையா சாமியை. அந்த மாதிரி மாசி மாசத்துல 12 நாட்கள் வந்து திருச்செந்தூர்ல எப்படி வந்து அங்க கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து இந்த மாசி 12 நாட்கள் வந்து செஞ்சிருந்தாங்களாம். ஆனா எங்களுக்கு தெரியாது, அன்னைக்குதான் வந்து நாங்க அன்னைக்கு போயிருந்தோம். அதனால எங்களுக்கு அங்க கேட்டதால அதுவும் தெரிஞ்சு வந்தது. அந்த தேர்ல தான் வச்சு எடுத்துட்டு போவாங்க. நம்ம மேல போயிட்டு நம்ம வரத்துக்குள்ள சாமி வந்து கரெக்டா அங்கேருந்து கிளம்புது மேலேருந்து. அந்த வீடியோவும் உங்களுக்கு இதுல ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. கொஞ்சம் த்ரோட் பெயின்ன்றதால வந்து என்னால கண்டினியூ பேச முடியல, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இதுதாங்க நாங்க அங்க உள்ள கரெக்டா உள்ள நுழையும் போது எங்களுக்கு இந்த தரிசனம் கிடைச்சது. நீங்களும் கண்டிப்பா பாருங்க. இவங்க தான் வந்து வீதி உலா போவாங்க, இந்த சாமி தான். ஏன்னா உள்ள மூலவரும் இருக்காங்க, இவங்க வந்து வெளியில வச்சிருப்பாங்க. இந்த சாமி தரிசனம் கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அந்த நாள் வந்து. ஏன்னா அதுக்கு முந்தின 2 வாரமும் வந்து தேங்காய் இங்கதான் உடைப்பாங்க, இவர்கிட்ட வந்து வச்சியும் கொடுக்கல. அது கேட்டதுக்கு அப்பதான் சொன்னாங்க, இந்த 12 நாட்களும் வந்து தேங்காய் வந்து சாமி கிட்ட வச்சில கொடுக்க மாட்டோங்க, இது முடிஞ்சாதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வேண்டிதான் எங்களுக்கு அந்த விஷயமும் தெரிஞ்சது. நல்ல கூட்டமாகவும் இருந்ததுங்க அன்னைக்கு. அந்த தரிசனம் பார்த்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரிதான் எனக்கு இந்த 3வது வாரம் போச்சு. நம்ம செய்யற வேண்டுதல் வந்து கண்டினியூவா நம்ம தொடர்ந்து நம்பிக்கையா செஞ்சோம்னா நம்ம நினைச்சத நல்லபடியா நடத்தி கொடுப்பாருன்றத இந்த குன்றத்தூர் முருகன் கோயிலோட சக்தின்னு நான் நினைக்கிறேங்க. இந்த மரத்தாண்டதான் வந்து நான் லாஸ்ட் வீக்கும் வந்து விளக்கேற்றிருந்தேன், இந்த வாரமும் வந்து விளக்கேற்றிருந்தேங்க. அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும்
கண்டிப்பா விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எந்த கோயிலுக்கு போறோமோ அந்த இடத்துல விளக்கு ஏத்தி நம்ம பழக்கமா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானுமே இந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் விளக்கு ஏத்திட்டு தாங்க வரேன். நல்லபடியா அந்த தரிசனமும் கிடைச்சது. காலையில தரிசனம் முடிஞ்சு நம்ம நல்லா பார்த்துட்டு வந்துட்டோம். அதே மாதிரி ஈவினிங்கா வந்து வீட்டுல 8 to 9 தான் நான் பண்ற நேரம், ஓரை நேரம். இந்த வெற்றிலை தீபம்ன்றது வந்து எப்பவுமே வந்து ரொம்ப எப்படி சொல்றது, வெற்றிலை தீபம் வந்து நம்ம நம்பிக்கையா போட்டாதாங்க அது வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட செஞ்சாதாங்க அது வந்து நம்மளுக்கு கைகூடி வரும். அது மாதிரி லேட் ஆகுதுன்னும் போது அது எப்போ நடக்க இருக்கோ அது வரைக்குமே நம்ம வந்து அந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் உடனே நடக்கலாம், ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல தடைப்பட்டு வரலாம். அந்த தடையெல்லாம் நீங்கி நம்மளுக்கு கிடைக்கணும் போது அதுக்கு ஒரு வாரமும் நம்ம வந்து கண்டினியூவா செய்யும் போதுதான் அந்த தடையெல்லாம் வந்து அந்த கண்டினியூட்டியா அப்படியே வருங்க. அதனாலதான் வந்து எங்கேயுமே நம்ம வந்து நம்மளால முடியாத பட்சத்துல மட்டும்தான் நம்ம வந்து விடணுமே தவிர நம்ம வந்து 3 வாரம் போட்டோம் 5 வாரம் போட்டோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு பண்றா அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் வார வீடியோலயே சொல்லியிருப்பேன், என்னால் எத்தனை வாரம் முடியுதோ அத்தனை வாரம் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்லயும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் வாரம் வந்து சைட்டுக்கு யாருமே வராத இருந்த சைட்டுக்கு ஆள் வர ஆரம்பிச்சாங்க. 2வது வாரம் வந்து பார்க்கவும் செஞ்சாங்க. அவங்களுக்கான ப்ராசஸிங் எல்லாமே நடந்து வந்துட்டு இருந்தது. இப்போ 3வது வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவும் கொடுத்துட்டு புக் பண்ணி எடுத்திருக்காங்க ஒரு வீடு. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு வாரமும் வந்து படிப்படியாக தான் நடக்குமே தவிர எடுத்த உடனே வந்து எல்லாமே நடந்துட்டா எப்படிங்க, நம்ம எப்படி கடவுளை தேடி போவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து படிப்படியாக நடக்கணும். அந்த மாதிரி வர்ற வளர்ச்சி தாங்க எப்பவுமே நல்லது. எடுத்த உடனே மேலே போறது, அப்படி மேலேருந்து அப்படியே கீழே விழுறது, இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டுங்களே கிடையாது. எப்பவுமே நல்லா பாருங்க, அதாவது வசதியா இருக்கிறவங்க கூட ரொம்ப கஷ்டத்துல கீழேந்து மேல வந்தவங்களாதான் இருப்பாங்களே தவிர அந்த மாதிரி வர்ற எந்த விஷயமா இருந்தாலும், செல்வமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நம்ம கூட வந்து இருக்கோங்க. அந்த அந்த செல்வம் எப்பவுமே நிலைச்சிருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டத்துல இருந்து வந்ததால திடீர்னு வர்ற பண வரவா இருக்கட்டும், செல்வ செழிப்பாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நடுவுல வந்துச்சுன்னா நடுவுலே போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அது வந்து உண்மை. அது 100க்கு 100 உண்மைன்றத வந்து நான் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதனால நான் என்ன செய்வேன்னா சாயந்தரமா ஒரு 4-5 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வேலை. அதனால அந்த டைம்ல திரும்ப ஈவினிங்கா குளிச்சுட்டு திரும்ப அந்த பூஜை வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த வாரமும் வந்து நம்ம அதாவது 3 வாரம் முடிச்சிருக்கு, 4வது வாரமும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அந்த வாரத்துல என்னென்ன நடந்ததுன்றத மறக்காம நீங்க பாருங்க நம்ம சேனல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே சஷ்டி கோலம் போட்டுட்டு வெத்தலை தீப வழிபாடு, வெத்தலை தீபம்லாம் வச்சு நம்ம நெய் விளக்கு வச்சு ஏத்திட்டு தெய்வ தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு கந்த சஷ்டி கவசம் தாங்க படிப்போம். அதையும் படிச்சு முடிச்சுட்டு பூஜை முடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்குங்க. இந்த மாதிரி தான் வந்து நான் வெற்றிலை தீபம் போட்டு எனக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்து வந்துட்டே வரேன். எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் நம்பிக்கையா செய்வோங்க. அந்த முருகர் வந்து அவருடைய 6 முகங்கள் எப்படியோ அது மாதிரி அவருடைய 12 கைகள் வச்சியும் நம்மளை வந்து அரவணைச்சு நம்மள செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் அவரோட அந்த அரவணைப்பு கண்டிப்பா இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட செய்வோங்க. அந்த 12 கைகளாலையும் நம்மளை வந்து அவர் காத்து வழிநடத்தி வருவாருன்றத இந்த வெற்றிலை தீபத்தோட நம்ம வந்து நம்பிக்கையா செய்வோங்க.
நம்பிக்கையா செய்யறது தான் வந்து இந்த வெற்றிலை தீப வழிபாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க யாரெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்றதையும் நீங்க வந்து எனக்கு சொல்லுவீங்கன்னு கண்டிப்பா. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பம் வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும்தாங்க நம்மளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து மாற்றம் நடக்கும் இல்லையா? நானுமே வந்து அதாவது லேட்டா எந்திரிக்கிறதா சரி, எதுவா இருந்தாலும் சரி, ரொம்ப நேச்சுரலா எப்போ பசங்க லீவ் ஆனா நம்ம வந்து லேட்டா எந்திரிக்கிறது, அந்த மாதிரி சம்பவம் எங்கிட்டயும் நடந்திருக்குங்க. ஆனா நம்ம வந்து இப்போ நம்ம வேற ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், வேற ஒரு இதுலோட நம்ம வந்து இப்ப இருக்கிறத விட இன்னும் நம்ம மேல போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமாட்டும், அதனால நம்ம வந்து நம்மளை இன்னுமே வருத்திட்டு நம்ம செய்யறோம்னும் போது அது வந்து தப்பு இல்லைங்க. கடவுளுக்காக செய்யும் போது, அதாவது நம்ம வந்து பட்டினி இருந்தெல்லாம் இந்த வழிபாடு வந்து செய்யல. ஏன்னா அப்படி செய்யணுன்றவங்களும் இருக்காங்க, செய்யறவங்களும். அந்த மாதிரி செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் யாருமே அந்த மாதிரி செய்யறது இல்லை. அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சுட்டு தான் ஒவ்வொரு வழிபாடும் செஞ்சுட்டு வராங்க. அந்த மாதிரி தாங்க நானும் வந்து ஒவ்வொரு வழிபாடும் நம்பிக்கையா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு 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 திருப்பம் வரணும்னா கண்டிப்பா நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்ன்றதுக்காக நான் வந்து இந்த வழிபாடெல்லாம் செய்யறேங்க. நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, என்ன மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கே நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு வித்தியாசம் கண்டிப்பா தெரிய வரும். தெரிய வரும்போது உங்களுக்கே புரியுங்க ஒவ்வொரு விஷயமும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி செய்யற இந்த வெற்றிலை தீப வழிபாடு கண்டிப்பா வெற்றியை நோக்கியே நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்பிக்கையா செய்யுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்குங்க. இதுக்கு அடுத்தடுத்த வர எல்லா வீடியோஸ்லயுமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாங்க. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.